வெல்கம் டு ஹெச்டி கிச்சன் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி புளிச்ச கீரை சட்னி இல்லைன்னா கோங்குரா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஆயில், வெந்தயம், மல்லி விதைகள், வரமிளகா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட ஜீரகமும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி முடிஞ்சதும் ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் ஆயில் சேர்த்து நான் இங்கே ஒரு பஞ்ச் ஆஃப் கோங்குரா லீவ்ஸ் வச்சுருக்கேன். அதையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி முடிஞ்சதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு முன்னாடி வறுத்தவும் அதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில், இங்கே நான் வெங்காயமும் பூண்டும் இடித்து வச்சுருக்கேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்புறம் நாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீசனிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகா போட்டு சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.